வணக்கம். இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காயில் சம்பல் செய்ய போகிறோம். வழமையாக பொரிச்சிட்டு சம்பல் செய்வோம் அல்லது சுட்டுட்டு சம்பல் செய்வோம். இந்த ரெண்டு முறையுமே இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கி சம்பல் செய்ய போகிறோம். கத்திரிக்காயை வெட்டிடுவோம். கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி வெட்டி கொள்ளுவோம். நான் இதில் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய், 2 பேருக்கு அளவானது. கத்திரிக்காயை வெட்டின உடனேயே தண்ணியில் போட்டுற வேணும், கறக்க விடக்கூடாது. அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதில் கத்திரிக்காயை போட்டுக்கொள்ளுவோம். கத்திரிக்காயை போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இப்படியே மூடிட்டு அவிய விடுவோம். கத்திரிக்காய் அவிஞ்சு மசியக்கூடாது, அப்படியே துண்டுகளாகவே இருக்க வேணும். கத்திரிக்காய் அவிஞ்சிட்டது, எல்லாமே துண்டுகளாகவே இருக்குது, கரையே இல்லை. இதை இப்படியே தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் ஒரு முறையாவது இந்த கத்திரிக்காய் சம்பலை செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ருசியாக இருக்கும். இந்த கத்திரிக்காயை ஆற விடுற நேரம் பீங்கான கொஞ்சம் சரிவாக வைக்க வேணும். அப்போ இந்த கத்திரிக்காயில் இருக்கிற மேலதிகமான தண்ணீர் அப்படியே வழிஞ்சு வந்துடும். இதில் தண்ணி கொஞ்சம் வழிஞ்சு வந்திருக்கு, இதை நாங்கள் கொட்டிடுவோம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் முத்திட்டுது, நல்ல பிஞ்சாக இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். சம்பலுக்கு தேவையான எல்லாமே வெட்டி வச்சிருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட ஒரே ஒரு மூட்டை மிளகாய், மற்றது ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை இப்படி பச்சையாக போடுறதால எங்களுக்கு சும்மாவே இதை நாங்கள் சாப்பிட்றலாம். முதல்ல வெங்காயத்தை கசக்கி போட்டுக்கொள்ளுவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். மூட்டை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். கருவேப்பிலையை போட்டுக்கொள்ளுவோம். இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து இந்த சம்பலை சாப்பிடல அப்படி ஒரு அருமையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இதிலையும் மேலால் தெளிஞ்சிருக்கிற நல்ல கட்டிப்பாலை எடுத்து இதில் விட்டுக்கொள்ளுவோம். இந்த சம்பலுக்கு நல்ல ருசியை தாரதே இந்த திக்கான முதல் பால் தான். இதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுருவோம். மசிக்கோணம் பண்ணாலும் மசிச்சு கொள்ளலாம், மற்றது மாசி கருவாடு இருந்தால் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். நான் மாசி போட இல்லை. கடைசியாக இதில் தேசிப்புளி சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் தக்காளி பழம் சேர்க்கையில் தக்காளி பழம் சேர்த்தால் சம்பல் கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்துடும். விருப்பம் இருக்கிறார்கள் சேர்த்துக்கொள்ளலாம். எங்களோட சுவையான அவிச்ச கத்திரிக்காய் சம்பல் தயாராகிட்டுது. மீன் குழம்போடு சாப்பிட இந்த சம்பல் நல்ல பொருத்தமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.